ஹலோ வீவர்ஸ், போன லெசனில் குக்கிங் ப்ராசஸை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் அதோட லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபுட்டோட டேஸ்ட்டையும் அதோட டெக்ஸ்சரையும் இங்கிலீஷில் எப்படி டெஸ்கிரைப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபுட்டை நம்ம டங்கில் வச்ச உடனே தெரிகிறது டேஸ்ட். அதே நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது அதோட தன்மை எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, மொறுமொறுன்னு இருக்கா, நல்லா வெந்திருக்கா, இந்த மாதிரி அதோட தன்மையை சொல்கிறது டெக்ஸ்சர். முதல் நம்ம ஃபுட்டோட டேஸ்ட்டை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சில ஃப்ரேசஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அறுசுவைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அறுசுவைகள்ங்கிறது இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. இனிப்புக்கு ஸ்வீட், புளிப்புக்கு ஷவர், கார்ப்பு காரத்துக்கு ஸ்பைசி ஆர் பஞ்சண்ட், ஹாட்னு கூட சொல்லலாம். உவர்ப்புன்னா உப்பு, சால்ட்டி. கசப்புக்கு பிட்டர், துவர்ப்புக்கு அஸ்டிஞ்சன்ட். ஸ்வீட்னா இனிப்பு. திஸ் வாட்டர்மெலன் இஸ் ஸோ ஸ்வீட். இந்த வாட்டர்மெலன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது. திஸ் டீ இஸ் சுகர்டு. இந்த டீயில் சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷவர், புளிப்பு. திஸ் லெமன் ஜூஸ் இஸ் சவர். இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு திஸ் லெமன் ஜூஸ் இஸ் சவர். திஸ் மேங்கோ டேஸ்ட் சவர். இந்த மாம்பழம் புளிப்பு சுவையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு திஸ் மேங்கோ டேஸ்ட் சவர். நெக்ஸ்ட்டு கார்ப்பு, காரம், பஞ்சன் ஆர் ஸ்பைசி. திஸ் பன்னீர் மசாலா இஸ் ஸ்பைசி. இந்த பன்னீர் மசாலா ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு திஸ் பன்னீர் மசாலா இஸ் ஸ்பைசி. திஸ் கிரேவி இஸ் ஹாட். இந்த கிரேவி ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு திஸ் கிரேவி இஸ் ஹாட். ஹாட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் கிரேவி இஸ் பர்னிங் ஹாட். இந்த கிரேவி ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு திஸ் கிரேவி இஸ் பர்னிங் ஹாட். சால்ட்டி. சால்ட்டின்னா உப்பு, உவர்ப்பு. ரசம் இஸ் டூ சால்ட்டி. ரசத்தில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளீஸ் ஆட் சம் மோர் வாட்டர். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. அண்ட் பாயில் இட் ஏ லிட்டில் மோர். கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க வைங்க. ரசம் இஸ் டூ சால்ட்டி. ப்ளீஸ் ஆட் சம் வாட்டர் அண்ட் பாயில் இட் ஏ லிட்டில் மோர். நெக்ஸ்ட்டு பிட்டர். பிட்டர்னா கசப்பு. பிட்டர் காட் டேஸ்ட் பிட்டர். பிட்டர் கார்டுன்னா பாகற்காய். பாகற்காய் ரொம்ப கசக்கும், பட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ஆனால் அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட். பிட்டர் காட் டேஸ்ட் பிட்டர், பட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. திஸ் க்ரீன் டீ இஸ் டூ பிட்டர். இந்த க்ரீன் டீ ரொம்ப கசக்குதுன்னு சொல்கிறதுக்கு திஸ் க்ரீன் டீ இஸ் டூ பிட்டர். துவர்ப்புக்கு ஆஸ்டிஞ்சன்ட். ஆஸ்டிஞ்சன்ட்னா துவர்ப்பு. போமோகிரேனட் இஸ் ஆஸ்டிஞ்சன்ட் இன் டேஸ்ட். போமோகிரேனட்னா மாதுளைப்பழம். மாதுளை துவர்ப்பு சுவை உடையது. Pomegranate is astringent in taste. Unripe bananas, turmeric, betel leaf also have astringent taste. Unripe bananas ரைப்னா நல்ல பழுத்த, அன்ரைப்னா பழுக்காத வாழைப்பழங்கள். டர்மரிக்னா மஞ்சள், பெட்டல் லீஃப்னா வெத்தலை, அதுவும் துவர்ப்பு சுவை உடையது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட்டோட டெக்ஸ்சரை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சில ஃப்ரேசஸ் பார்க்கலாம். த சிக்கன் இஸ் டெண்டர். டெண்டர்னா சாஃப்ட். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இட் இஸ் மெல்ட்டிங் இன் மை மவுத். என்னோடய மவுத்தில் அது அப்படியே கரையுது. த சிக்கன் இஸ் டெண்டர். இட் இஸ் மெல்ட்டிங் இன் மை மவுத். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஹார்டாக இருக்கிறத எப்படி சொல்லணும்னா த சிக்கன் இஸ் வெரி டஃப். சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஐ காண்ட் ஈட் இட். என்னால் சாப்பிட முடியாது. த சிக்கன் இஸ் வெரி டஃப். ஐ காண்ட் ஈட் இட். திஸ் பரோட்டா இஸ் சீவி ஆர் ரப்பரி. பரோட்டா ரப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு திஸ் பரோட்டா இஸ் சீவி ஆர் ரப்பரி. இந்த பீஸா இஸ் சீவி ஆர் ரப்பரி. சீவி இல்லது ரப்பரி நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் சப்பாத்தி இஸ் பேர்ன்டு. சப்பாத்தி தீஞ்சு போயிடுச்சு என்று சொல்கிறதுக்கு திஸ் சப்பாத்தி இஸ் பேர்ன்டு. திஸ் தோசா இஸ் பேர்ன்டு. தோசை தீஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு திஸ் தோசா இஸ் பேர்ன்டு. நெக்ஸ்ட்டு ஆயிலி ஆர் கிரேசி. ஆயிலாக இருக்கிறதுக்கு ஆயிலி ஆர் கிரேசின்னு சொல்லலாம். திஸ் வடை இஸ் ஆயிலி. இந்த வடை ரொம்ப ஆயிலாக இருக்குது. திஸ் சமோசா இஸ் கிரேசி. இந்த சமோசா ஆயிலாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு திஸ் சமோசா இஸ் கிரேசி. ஐ டோன்ட் லைக் கிரீஸி ஃபுட். எனக்கு ஆயில் ஃபுட்டுனாலே பிடிக்காது.
I don't like greasy food. The chicken is undercooked. Undercookedனா சரியாக வேகாததை சொல்கிறதுக்கு undercooked நம்ம யூஸ் பண்ணுறோம். The chicken is undercooked. சிக்கன் வந்து சரியாக வேகலை. We often add undercooked vegetables to the soup. நம்ம சூப்பில் எப்போவுமே அரைவேற்காடாக வேக வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுவோம். We often add undercooked vegetables to the soup. நெக்ஸ்ட்டு ஓவர்குக். ஓவர்குக்னா ரொம்ப வேக வச்ச. ஓவர்குக்டு எக்ஸ் ஹேவ் ஏ க்ரீன் கோட்டிங் ஆன் their yolk. இந்த யோக் என்ன மஞ்சள் கரு. இந்த மஞ்சள் கருவில் வந்து ரொம்ப வேக வச்ச முட்டையில் க்ரீன் கோட்டிங் மாதிரி வரும். விச் இஸ் ஏ சிக்னல் தட் யூ ஷுட் நாட் ஈட் தம். அது வந்து அந்த முட்டையை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சிக்னல். ஓவர்குக்டு எக்ஸ் ஹேவ் ஏ க்ரீன் கோட்டிங் ஆன் their yolk, which is a signal that you should not eat them. நெக்ஸ்ட்டு bland ஆர் insipid. blandன்னா உப்பு சப்பில்லாத. The dishes are bland. இந்த சாப்பாடில் வந்து உப்பு சப்பே இல்லைன்னு சொல்கிறதுக்கு the dishes are bland. This soup is bland. I don't like it. இந்த சூப் வந்து உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, டேஸ்ட்டே இல்லை. I don't like it. எனக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்பி. தீஸ் பிஸ்கட்ஸ் ஆர் கிறிஸ்பி. இந்த பிஸ்கட்ஸ் வந்து மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்கிறதுக்கு தீஸ் பிஸ்கட்ஸ் ஆர் கிறிஸ்பி. பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் கிறிஸ்பி. பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்கிறதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் கிறிஸ்பி. க்ரன்ச்சி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். க்ரன்ச்சிங்கிறது வந்து சவுண்டு வரும். நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிடும்போது சவுண்டு வர்றதுக்கு வந்து க்ரன்ச்சி ஃபுட்டுன்னு சொல்கிறோம். நட்ஸ் ஆர் க்ரன்ச்சி. நட்ஸ் ஆர் க்ரன்ச்சின்னா நட்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளஃபி. ஃப்ளஃபின்னா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கிறத சொல்கிறதுக்கு ஃப்ளஃபின்னு சொல்கிறோம். காட்டன் கேண்டி இஸ் ஃப்ளஃபி. பஞ்சு மிட்டாய் வந்து ஃப்ளஃபியாக இருக்குது, பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. ஐ லவ் ஃப்ளஃபி பேன்கேக்ஸ். எனக்கு வந்து பஞ்சு போல் இருக்கிற பேன்கேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஃப்ளஃபி பேன்கேக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ராட்டன். ராட்டன்னா அழுகி போனேன். த ஃப்ரூட் இஸ் ஸ்டார்டிங் டு கோ ராட்டன். இந்த பழம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டே இருக்குன்னு சொல்கிறதுக்கு த ஃப்ரூட் இஸ் ஸ்டார்டிங் டு கோ ராட்டன். த ஃபிஷ் இஸ் ராட்டன், யூ மஸ்ட் நாட் ஈட் இட். மீன் வந்து அழுகி போச்சு, இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு த ஃபிஷ் இஸ் ராட்டன், யூ மஸ்ட் நாட் ஈட் இட். த பட்டர் ஹேஸ் கான் டேர்ன்டு ரான்சிட். இந்த பட்டர் வந்து கெட்டு போச்சு, ஊசி போச்சுன்னு சொல்கிறதுக்கு த பட்டர் ஹேஸ் கான் டேர்ன்டு ரான்சிட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ போகிறோம். ஃபுட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கான சில பாசிட்டிவ் ஃப்ரேசஸை பார்க்கலாம். இட் டேஸ்ட் கிரேட். இட்ஸ் ரியலி குட். வாவ், திஸ் ஃபுட் இஸ் அமேசிங். யம்மி. ஸ்க்ரம்சியஸ். ஸ்க்ரம்சியஸ்னாலும் எம்மி அந்த மீனிங் தான் வரும். டெலிசியஸ், மவுத் வாட்டரிங். இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் வித் மீ டுடே. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.